பெரியய்யா சொல்லி அனுப்பிச்சாரு. டெல்லியில இருந்து மாப்பிள. டெல்லியில இருந்து வந்தாலும் சரி, காஷ்மீர்ல இருந்து இல்லம்மா, அதாவது நான் சொல்றேன். அது வரதாக தெரியல. அந்த பழக்கம் தான் இல்லையே. ஆமா ஆமா, அது ரொம்ப வெக்கப்படுது. வெக்கம் வெக்கம் இருக்கும் இருக்கும். தம்பி மாடிக்கு போய் நானே மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். வண்டர்ஃபுல் ஐடியா. அதுதான் இங்க வழக்கம். விஷ் யூ குட் லக். தேங்க் யூ. நீ செய்த உதவிக்கு, நீ செய்த ஹெல்ப்புக்கு, நீ செய்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். நோ மென்ஷன் டாடி. பை பை. மாப்பிள போயிருக்காரு. எல்லாம் மரியாதை நடக்க போகுதோ. இன்னைக்கு ஏதோ விசேஷமா நடக்கும் எனக்கு தோணுதப்பா. மிஸ்டர் பிள்ளை. தம்பி, இது பெண்ணா சார்? இது பேய் சார், பேய். இந்த மாதிரி வேலை எந்த பொண்ணு தான் துணி செய்வா? ஷட் அப். வாய மூடு. என் பொண்ணுக்கு என்ன? அது சகரகரா பந்தி. அதுக்கு தகுந்தவனே இல்ல. அதனால இந்த அலங்காரம். அந்த பொண்ணை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். பெத்ததுக்கு பெருமைப்படுங்க, வளர்த்ததுக்கு வருத்தப்படுங்க. யூ ஆர் ரைட். இந்தியா. ஆமா, நீ இப்பதான் வந்தியா? ரொம்ப நேரமாச்சா? இப்பதான் வந்தேன். ஆமா, அந்த டெல்லி வரேன். என்னாச்சு? என்னாச்சு? எல்லாரும் போல அவங்களும் தலையில பூ சுத்திட்டு போயிட்டாங்க. வெரி குட் வெரி குட். போட்டு போட்டு போகட்டுமா? அப்ப நீங்க மாஸ்டராவே இருக்கணும், நான் மாணவியாவே இருக்கணும். அதுதான் இல்லன்னு. நம்ம ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கும் நான் நெருங்கியாச்சேன்னு. எப்படி மாஸ்டர் திடீர்னு இவ்வளவு தைரியம் வந்துருச்சு? ஆமா, என்ன மீட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கான். அவன் எப்படி தெரியுமா? உங்க அக்கா மனோரமா இல்ல, அது மாதிரி 9 மனோரமாவை ஒரே ஐடியா சும்மா அப்படி ஆட்டி வைக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்ப அவரையே செட் பண்ணிடுங்க மாஸ்டர். பண்ணிடுறேன். உனக்காக இத்தனை நாளா நான் மாஸ்டரா இருந்து உங்க அக்கா கிட்ட அடியும் உதையும் குத்தும் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப உங்க அக்காவுக்காக மேரேஜ் புரோக்கரா மாற போறேன். அவ்வளவுதானே? பரவாயில்ல. பாரு, எப்படியாவது அவனை பிடிச்சு உங்க அக்கா கழுத்துல கட்டி வச்சிடறேன். சீக்கிரமா செய்யுங்களா அந்த காரியத்தை. செய்யறேன். அவன் கூட கிளப்ல என்ன வெயிட் பண்ண சொன்னா, நீ இங்க எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு அப்படியே பறந்து ஓடி வந்தேன். அப்படியா? அப்ப சீக்கிரம் வாங்க போலாம். வா வா. மாஸ்டர் சீக்கிரமா போயிடுங்க. நீங்க இல்லன்னா அவர் போயிட போறாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் போகக்கூடிய ஆள் இல்ல. ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டானா அதை முடிக்காம மட்டும் போக மாட்டான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ஆனா? வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கணுமே. ஓ, ஏன் மாஸ்டர் இப்படி பயமுறுத்துறீங்க? நான் ஒன்னும் பயமுறுத்தலனாக்க. என்ன பாரு, நான் இருக்கேன். நான் போய் நேரா பேசித்தானே பாக்கணும். அப்போ முதல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லலாம் வாங்க. நான் வரல உங்க வீட்டுக்கு. எங்க அக்கா என்ன ஏன் மாஸ்டர் இப்படி அலறீங்க? நான் இப்படி மட்டுமா அலறேன்? உன் வீட்டுக்கு வர்றவெல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறானே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். அக்கா அக்கா, கையக்கா. விட மாட்டேன். நடந்ததை மறக்காம சொல்லு. நீங்க கைய விடுங்க அக்கா சொல்றேன். அந்த டூப் மாஸ்டர் மறுபடியும் வர போறானே. ஆமா ஆமா, அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியாதுல்ல? காமி கேட்ட மாதிரி அவன் கண்ணும் மூக்கும் சிரிப்பும் நடையும். ஏன் இவ்வளவு பொடி வாங்க போயிட்டானுங்க. என்ன பொடி? மூக்கு பொடி. இது மூக்கு பொடி காஃபியா? இல்லைங்க, ஐயாவுக்கு காபி பொடி. இல்ல அர்ஜென்ட்டா மூக்கு பொடி வாங்க கடைக்கு போயிட்டானுங்க. கொஞ்சம் நேரம் ஆயிட்டுதுங்க. ஐயாவுக்கு மூக்கு பொடி, அம்மாவுக்கு பாக்கு பொடி, பாட்டிக்கு பல்லு பொடி, தங்கைக்கு தசாங்க பொடி, எல்லா பொடியும் வாங்கிட்டு வந்து எனக்கு காபி கொண்டாரியா? கொண்டா காபி. ஐயோ, என்னம்மா இது? இதுவா தப்புக்கு சரியான தண்டனை. உன்னையும் கண்டிச்சு இந்த மாதிரி தண்டனை கொடுத்திருந்தா நீ இந்த மாதிரி வந்திருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? தண்டனையா? கொடுங்களே. முன்ன பிறக்க வேண்டியவங்க பின்ன பிறந்துட்டீங்க, அவ்வளவுதானே. நீ என்னடி செய்வே? நீ நல்லபடியா ஒழுங்காதான் இருந்த. உன்னை செல்லம் கொடுத்த அம்மா அப்பா தெரிஞ்சுட்டாங்க. என்னையா? உன்னையா? என்ன எதிர்த்தா பேசுறேன்? இந்தியா சொல்றது என்ன தப்பு? நான் செல்லம் கொடுத்தது உனக்கு தான். ஊர் சிரிக்கும்படியா செஞ்சது நீதான். செல்லம் கொடுத்த அழக பாரு. காபி இல்லாம நான் துடிக்கிறேன். டென்னிஸ்க்கு போனோம், லேட் ஆகி போச்சு. மூக்கு படி உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போச்சு. செல்லம் கொடுத்தா செல்லம். பஞ்சாயி அப்பாவுக்கு கோவம் வந்திருக்கேன். அடங்கி போக அவன் பொண்ணு. நீங்க கூட போய் அதுதான் பேசிட்டு சும்மா இருங்க. அக்கம் பக்கத்துல பார்த்து தொலைய போறாங்க. சும்மா இருங்கப்பா. அதுதான் காட்டு பூனைன்னு தெரியுமே. என்ன சொன்னேன்? என்னம்மா இது? காட்டு பூனை. காட்டு பூனை. நான் காட்டு பூனை. இந்த காட்டு பூனை கிட்ட இந்த வீட்டு பூனை, அதுல இந்த திருட்டு பூனை அகப்பட்டுக்கிட்டே என்ன ஆகும்னு சொல்லி. உன் தங்கச்சி சொல்லத்துக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வந்துருச்சு. ஊரெல்லாம் ஒண்ணு அலங்காப்பிடாரி பொண்ணுன்னு சொல்றாங்களே. பின்னால தானே சொல்றாங்க, முன்ன வந்து சொல்லட்டும். முன்னால வந்து சொல்ல என்ன அப்படின்னு முட்டாளா? ஆமா. ஏண்டா என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? எடுத்து நிக்கிறா கிட்ட.
எப்ப வருவானோ? எப்படிதான் இவளை கட்டிக்கிட்டு என்னாட்டம் ஒருத்தன் பிறந்துதான் இருப்பான், அவனும் என்னாட்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கத்தான் செய்வான். அவளும் ஒன்ன போல சௌக்கியமா தான் இருப்பான். வீடு கழுதே. பழம்பெரும் உலகமாம் பரத கண்டத்திலே, தென் பகுதியிலே, செந்தமிழ் நாட்டிலே, அழகு சிங்கபுரம் ரூட்டிலே, காந்தி கிராம பட்டணத்திலே என் சொந்த வீட்டுல சுகமா இருக்கு. பலே 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 பலே, பேஷ் பேஷ். அதெல்லாம் இருக்கிட்ட. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? ஓஹோ, அதான் சொல்லிவிட்டியே சுகஜீவனம்னு. என்னது சுகஜீவனமா? என்ன சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? வேற என்ன? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு குரல்ல சொல்றபடி காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம நாட்டு தலைவர்கள் சொற்படி நேரா கிராமத்துக்கு போனேன். விவசாயத்துல ஈடுபட்டு ஆக்க வேலையில அப்படியே மூழ்கிட்டேன். அடே அப்பா, அப்பா மூழ்கணுமே. இப்பதான் ஒரு தினசா வெளியில வந்திருக்க. ஆமா, உன் ஆக்க வேலையில நீ சாதிச்ச காரியங்கள் என்னப்பா? என்னப்பாவா எவ்வளவு காரியம் சாதிச்சிருக்கேன். வீடு ஒண்ணுக்கு கட்சி 3, தெரு ஒண்ணுக்கு கட்சி 4ன்னு இருந்த எங்க கிராமத்தை ஒரே கட்சி, ஒரே ஜாதி, ஒரே மதம்னு செஞ்சு மேட்டை இடிக்க வேண்டியது, பள்ளத்தை நிரப்ப வேண்டியது. அப்படின்னா வேலை இல்லாதவனுக்கு வேலை, சோம்பேறிக்கு சுறுசுறுப்பு, பட்னியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு, இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கு. ஏய் அப்பா, இந்த 5-6 வருஷத்துக்குள்ள இவ்வளவு வேலையும் நீ எப்படி செஞ்ச? அவ்வளவு ஐயாவோட பணமுடா. பணம், அதோட சலியாத உழைப்பு, மனோ உறுதி, தைரியம், அன்பு, கண்ணியம், கட்டுப்பாடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் போட்டேன். இப்ப உனக்கு எத்தனை சம்சாரம்? என்னது? ஐம் சாரி, எத்தனை குழந்தைகள்? அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு சம்சாரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தானடா குழந்தைகளை பத்தி பேச்சு. அடே, அப்படின்னா நீயும் என் மாதிரி கட்ட பிரம்மச்சாரி தானா? இல்லற ஜோதி இல்லாம இருக்கிறது நல்லா இல்லைன்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அங்க இருட்டாத்தான் இருக்குன்னு சொல்லு. பிரகாசம் அடைய செய்ய ஒரு பத்தினி தேவை. அவ பிறந்துட்டாலோ இனிமேதான் பிறக்கணுமோ தெரியும். உனக்கு அப்படின்னா பத்தினி தேவையா? ஆமா, உனக்கு எப்பேற்பட்ட பத்தினி தேவை? நிறைய பணம் இருக்கணும், நல்ல நாகரிகம் இருக்கணும். அழகு அவசியம் இல்லை. அவசியம் இல்லையா? சரி, நிறைய பணத்தோட நாகரீகமான ஒரு பொண்ணு இருக்கு, நாகப்பாம்பு மாதிரி. ஆனா கிட்டவே நெருங்க முடியாதே. ஆட்சேபனை இல்ல. பல்ல புடுங்கி மகிடி ஊதி படம் எடுத்து ஆட பண்ணிடுவேன். ஆனா தலையில நாகரத்னம் இருக்கோ? தங்கத்துக்காக உன்னை ஒரு சிங்க குண்டுல கொண்டு போய் தள்ளிட்டா? தங்கம் இருந்தா சரிதான்டா. அது பெண் சிங்கமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு. ஆளவந்தா, நீ என்ன நாடி பிடிச்சு பாக்குறியா இல்ல உண்மையாவே சொல்றியா? உண்மையா தாண்டா சொல்றேன். என்னுடைய திட்டம் அப்படி. எனக்கு ஏராளமான பணம் தேவை, ஏழைகளுக்கு உதவி பண்ணு. பணத்துக்காக ஒரு நாயையும் பேயையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னால வாழ்க்கை சுகப்படாதேப்பா. ஏக்கலோ, அது நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, பல்லு இல்லாத குமரியா இருந்தாலும் சரி, கண்ணு இல்லாத கன்னியா இருந்தாலும் சரி, நான் கண்ணியமா காலம் கடத்துவேன். இப்போ அவ்வளவெல்லாம் ஒண்ணு டேஞ்சர் கிடையாது. நான் சொல்ற பெண் இருக்கேன், சௌந்தர்யவதி, சௌபாகியவதி, சகலகலாவல்லி. ஆனா ஆனா என்னடா ஆனாவது? சண்டி ஒண்ணுதான். என்னது சண்டியா? சண்டினா சாதாரண சண்டி இல்ல. டே அப்பா, சொல்லி முடியாது. ஏக்கலவ், குண்டுமணிக்கு கருப்பு, சந்திரனுக்கு களங்கம், கோவிலுக்கு கோபுரம், இத போல சகலகலாவல்லியான ஒரு பெண்ணுக்கு சண்டித்தனம் சாமுத்திரிகா லட்சணத்துல ஒண்ணு. அது ஒரு அபூர்வ பிறவியா தான் இருக்கணும். இருக்கும் அப்பா. அந்த பிறவிக்கேத்த பிறவிதான்ப்பா நீங்க. ஆமா, அந்த மை டார்லிங் சண்டி யாரோட பொண்ணு? யாரு? மை டார்லிங். என்ன இப்பவே சொல்ற? யாரோட பொண்ணு? சண்டமாரதும் தண்டபாணி பிள்ளையோட மக. ஓஹோ, தண்டபாணி பிள்ளை மகளா? அவர் நம்ம கிராமம் தான். நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படியே அப்பாவோட பால்ய நண்பர். ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. அவரை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வேற எப்படி தெரியும்? நம்ம கிளப்ல அவர் ஒரு மம்டி கமிட்டி மெம்பர். கமிட்டி மெம்பரா? அவர் இங்க அடிக்கடி வருவார்ல? எப்பவாவது எலெக்ஷன் டைம்ல ஒரு நாளைக்கு வருவார். அந்த பெண்ணோட பேர் என்ன சொன்ன? அதாவது மாதா பிதா வச்ச பேரு மனோரமா. ஆனா மனோரமா? ஆமா, சொல்லு மனோரமா. ஊராரெல்லாம் சேர்ந்து வச்ச பேரு அப்பா மகாசண்டி. ஆமா. ஏக்கலோ, நீ அந்த பெண்ணை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு ஆவல் அதிகரிக்குது. வா போய் பா. நீ என்னப்பா அர்ஜுன மாதிரி புறப்பட்டியே? அவ அல்லிய விட பெரிய வில்லி தெரியுமா? சொல்லாலேயே சும்மா சுட்டு தள்ளிவிடுவாமா. பதில் சொல்றதுக்கே சும்மா நடுங்கும். அவள் எரிமலை போல் குமரட்டும், மேடை பிரசங்கி போல் வசைமாறி பொழியட்டும், வசைமாறிய இசை பிரவாகம் என்பேன். அடி சேக்கே நானா கடுகடுத்த முகத்துடன் காட்சியளித்தான். கதிரவன் ஒளிபட்ட தாமரையடி வதனம் என்பேன்.
விழித்து பார்த்தால் விழியால் மொழி பேசுகிறாய் என்பேன். அட மௌனமா இருந்தாயா. மௌனம் சம்மதத்தின் அறிகுறியடி என்பேன். கேட்டோ போவலியே அப்படின்னு சொன்னான். அன்பே, என் ஆறுகிறே, ஏய், ஏய், ஏய். கண்ணாளா, ஏய். காதலா என்ன? என்று அவள் என்னை அழைப்பது போல் அவள் அருகே போய் நிற்பேன். அருகே போய் நின்ன உடனே பலான்னு கன்னத்துல ஒண்ணு கொடுப்பா, அதையும் நீ வாங்கிக்குவ. பல்லை கழட்டி விடுவேன். ஏய் யார் பல்ல? அவ பல்ல தானே. அப்பா நீ செஞ்சாலும் செய்வ, கரடியும் நீயும் ஒண்ணுங்கிறதா எனக்கு தெரியுமே. கரடி அல்லடா சண்டாளா, முதலையடா முதலை. ஆ. வா போலாம். இரு முதல்ல நான் போய் உனக்காக ஏற்பாடு செய்யறேன், அப்புறம் நீ வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவன் தான், அவனுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஆனா இப்ப ஊர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாம் மொத்தமா சொல்லிடும். மாஸ்டர், ஆசையை உண்டாக்கி ஆவரை அதிகப்படுத்துறீங்களே, ஆளை பாக்குற வரைக்கும் நம்மால பொறுக்க முடியாது. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஆமா, இவ்வளவு வேணத்துக்கு காலேஜ் டிராமாவில நாங்க 2 பேரும் 4 வருஷம் சேர்ந்தாப்புல 4 years. 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ். அவன் ஹீரோ, நான் காமெடி. ஆமா, அவன் டைலாக், என்னுடைய டான்ஸ். அவனுடைய ஆக்டிங், என்னுடைய பாட்டிங். ஆமா சார், இதுக்கு கப்பு, ஷீல்டு, கப்பு, மெடலு, கிடலு, இன்னும் என்னென்னமெல்லாம் வாங்கியிருப்பான் சார். அவன் ஒரு அசகாய சூரன், அபூர்வ பிறவி. அப்படியா? இப்ப நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க பொண்ணு ஒரு அபூர்வ பிறவி இல்லையா? உங்க பொண்ணுக்கும் இவனுக்கும் பொருத்தம் ரொம்ப கரெக்ட் சார். வெரி குட், அதுதான் எனக்கு தேவை. அவன் ஃபெயில் ஆனா அப்புறம் நோ சான்ஸ். ஆமா, அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, எனக்கும் கல்யாணம் ஆகாது. அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு சபதம் பண்ணிருக்கேன். நல்ல ஐடியா. சார், அப்ப இன்னைக்கு சாயந்தரம் அவனை நான் இங்க அழைச்சிட்டு வரேன், எல்லாம் நேரா பேசிக்குவோம். கைபிடித்து கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார். யார் அது? அடக்கி ஆள வந்தார் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம். அவர் எங்கே இருக்கிறார்? தம்பி, நீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எத்தனை நாளாச்சு? எத்தனை நாளாச்சா? சரியா போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேளுங்க மாமா. நானு இங்க ஒரு விவகார விஷயமா வந்தேன். வந்த இடத்துல விவாக விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. நம்ம டான்ஸ் மாஸ்டர், என் ஃப்ரெண்டு, நம்ம மாஸ்டர், என் ஃப்ரெண்டு. சரி, என் ஃப்ரெண்டு ஏக்களவு எல்லாம் விவரமா சொன்னான். எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நான் தயார். ஆனா இந்த அன்பளிப்பு, காணிக்க, இந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. 60 வேலி நிலம். 60 வேலி நிலம், 60 ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம். உங்களுக்கு கொடுத்தா நீங்க கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க. எனக்குன்னா என்ன, ஏழைகளுக்குன்னா என்ன மாமா? சும்மா சொல்லுங்க. ரொக்கம் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய், 100 கைத்தறிக்கு மூலதனம். அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும். என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். சந்தேகமே வேண்டாம், சம்மதம் பெற்று விடுவேன். தம்பி, கல்மழை பொழியும், சொல்மழை பொழியும், காத்துக்கொள்ள கவச்சம் தேவை. ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள், அசையா மலை உங்கள் அபூர்வ மருமகன். என்ன மாமா நீங்க? ஒரு அழகான பெண்ணு ஏதோ ஆத்திரத்திலயோ ஆக்ரோஷத்திலயோ அர்த்தம் இல்லாம ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுக்காக அசந்து போறது ஆண்மை. அதை ரசிக்கணும், அனுபவிக்கணும், ஆனந்தமா ஏத்துக்கணும், அப்புறம் ஏட்ட திருப்பணும். அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆளவன் தான்.